ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் வந்து சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் போல இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து சண்டே எபிசோடுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா திவ்யாவுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் சரியான ஒரு ஹெவி ஃபைட் நடந்திருக்கும் போல இருக்குது. இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னையா நடக்குது? ஆஹா, திவ்யா கூட வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் பெருசாக சண்டை போட மாட்டார். அவர் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் எல்லையுமே தான் போகுது. திவ்யா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இனியா அவங்க எங்கே இருக்காங்க? எதுக்கு நம்மளுக்கு தேவையா திவாகர்? உள்ளே எதுக்காக நீங்கள் போனீங்க? ஆல்ரெடி இவர் மேலே வந்து நிறைய தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் போயிட்டுருக்குது. உண்மையிலேயே வந்து அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இவர் வந்து உண்மையிலேயே நன்றி சொல்லணும். யாராவது ஒருத்தங்க தப்பாக ஒரு அலிகேஷன் வச்சாங்கன்னா காலி இவர். அந்த பொண்ணுங்க உள்ளே இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து இவர் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு சரி அவரோட நம்மளும் வந்து இது பண்ணணும். ஏன்னா எந்நேரமும் வாயில் வந்து அவருக்கு வர்றது திவ்யா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, வியானா தங்கச்சின்றாரு, விஜய் பார்வதிக்கு அப்படி தான் பேசுவார். இதெல்லாம் கம்மி பண்ணிக்க. இதெல்லாம் வந்து விளையாட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. இது விளையாட்டே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதை வந்துட்டு திவாகர் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்கிற பெண்களுக்கு உண்மையிலேயே ஒரு நன்றி சொல்லணும். அதை அவங்க பெருசு பண்ணாமல் சரி ஓகே இவரோட பற்றி தெரிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கூட வந்துட்டு சரி அப்படியே அனுசரித்து போய் எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திவ்யாவுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் சரியான ஒரு சண்டை வருது. அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. கூட வந்து சாண்ட்ரா எவிக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும், நேற்றே வந்தது. அது ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்கும். எனக்கு ஆனால் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா வந்துட்டாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இப்போது அவங்க வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் தான் உள்ளே வந்தாங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்போது அவங்க வந்து ஏதோ ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. சரி நல்ல கேமோ கெட்ட கேமோ ஏதோ ஒரு கேம் கொடுத்துட்டாங்க. இப்போது கார் பிரச்சனையால் ரெக்கார்டு கொடுக்கப்பட்டு அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. வெளியில் ஒரு பெரிய பிரளயம் போச்சு. இப்போது இந்த நேரத்தில் சாண்ட்ரா எவிக்டானது தான் எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவங்கள இன்னும் வந்துட்டு அப்படியே அந்த டாப் 5 கொண்டு போயிருந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று அந்த வாரம் இப்போ வந்து எவிக்டானா எப்படியோ வந்து திரும்ப வந்துட போகிறாங்க. அது ஒன்றும் இல்லை. பட் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் திடீர்னு எவிக்ட் பண்ணாங்க? ஒருவேளை எவிக்ட் பண்ணாலும் எப்படி அவங்க உள்ளே வர போகிறாங்க? அந்த வாரத்துக்குண்டான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்க தான் போகுதுன்ற மாதிரி எவிக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த ஒரு எவிக்ஷன் அதுக்கப்புறம் சேவிங் ஆட்ட வழக்கமும் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த குறும்படம் கடைசி குறும்படம் அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஓகே, நீங்கள் உண்மையிலே வந்துட்டு இந்த சண்டே எபிசோடுக்கு அப்புறமா லைவில் என்னென்ன சம்பவங்களை முதல்ல எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நாளையிலேருந்து வந்துட்டு மீதி இருக்கிற பிரஜன், ஆதிரை, கனி, எஃப்ஜே, அமித் அவர்கள் திரும்பவும் கானாவினத்தோட என்ட்ரி வேறு லெவலில் இருக்க போகுது. அடுத்த வாரம் கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.